மக்களே. இன்னைக்கு இப்போ தான் டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்சது. ஐபிஎல்ல சூப்பராகவே இருந்துச்சுங்க மேட்ச்சு. மற்ற மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் என்னன்னு தெரியல, எல்லா டீம் கேப்டன்ஸுமே டாஸ் வின் பண்ணி பவுலிங்கே ஃபீல்டிங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் எக்கனா ஸ்டேடியம் வேறு. நான் நினச்சேன் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு. பட் ஹோம் கிரவுண்டையும் அட்வான்டேஜையும் தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ப்ரிவியூவில். ஏன்னா ஆன் த பேப்பர் ஆன் த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ரொம்ப டஃப்பான டீம் அப்படின்னு. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லைக் இவங்க யார் மார்க்கரமும் மிச்சல் மார்ஷும் தான் போன வருஷம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பேரு. அதை மாற்றி ரிஷப் பண்ணிட்டும் மிச்சல் மார்ஷும் ஓப்பன் பண்ணது வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. கொஞ்சம் மோசம் தான் சொல்லணும். ரன் அவுட் வேறு ஆயிடுவார் ரிசீவ் பண்ணிட்டு. ஸோ அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் மார்க்ரமும் மிச்சில் மார்ஸும் ஜாயின் பண்ணுவாங்க. பெருசாக அவங்களும் வந்து ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கல. மார்க்ரம் அக்ஷர் பட்டேலோட ஓவரில் போல்ட் ஆகி வெளியே போயிடுவார். மிச்சில் மார்ஸ் கொஞ்சம் ப்ராமிசிங் காட்டினார். பட் அவருமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதன்னு விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு. சேம் நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் கிளிக் ஆகலைன்னா மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரான், சேம் ரிஷப் பண்ட் கூட எடுத்துக்கலாம். இவங்க யார் கிளிக் ஆகலைன்னா அந்த டீம் அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றவங்க பூரா மேட்சை வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யாருமே இல்லை. அப்துல் சமாத், சபாஷ் அகமத், ஆயுஷ் பதோனி, இவங்க இன்னொன்று பெரிய என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரிஷப் பண்ட் மட்டும் இல்லை, பூரானை வச்சுட்டு ஆயுஷ் பதோனியும் உள்ள அனுப்புகிறாங்க. என்ன லாஜிக்னே தெரியல. போன வருஷத்துலேருந்து அப்படி டோட்டலாக மாறி ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது தான் உண்மை. ஸோ அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங் சூப்பருங்க. நடராஜன் எந்த இடத்துல பவுலிங் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல சூப்பராக போட்டு விக்கெட் தான். குல்தீப் யாதவ் இனிஷியலாக ரன்ஸ் லீட் பண்ணார். பட் விக்கெட் எடுத்து மேட்ச் பண்ணிட்டாரு. நடராஜன் சூப்பராக போட்டார். பெஸ்ட்டுன்னா லுங்கிங்கிடி தாங்க. ஸோ ஸ்லோவராக தான் போடுறாரு. ஒரு பால் யாருக்கோ போடுவாருங்க, நிக்கலஸ் புரானுக்கு தான். சூப்பர் பாலுங்க. அது ரொம்ப ஸ்லோ, மேலாப்பில் போகுது, அடியில் போய் ஸ்டம்பில் போடுவோம். சூப்பராக போட்டார் அவர். ஃபஸ்ட் டைம் நம்ம அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் லுங்கிங்கிடி வந்து வேர்ல்டு கப்லேயே நல்லா பண்ணார், இங்கேயும் நல்லா பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சூப்பராகவே பண்ணார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 2 டீமுமே சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு டீம் தான் இது. அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இதுக்கு வராங்க பேட்டிங்க்கு. ஃபஸ்ட்டு பாலு ராகுல் எப்போவுமே அப்படி ஆட மாட்டார். ஃபஸ்ட்டு பால் கேட்ச் கொடுத்து விக்கெட் ஆனாருங்க. எனக்கே ஸ்டன்னிங். சீக்கிரமாகவே அவங்களும் விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் டெல்லி கேபிட்டல்ஸும். அக்ஷர் பட்டேல் வராரு போகிறாரு. லைக் எல்லாருமே ராகுல் கூட யாராடா 10 நிமிஷங்காவும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஒரு 2 4 என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்படியும் விக்கெட் விட்டாரு. அக்ஷர் பட்டேல் அவுட்டு. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க பாருங்கள் சமீர் ரிஷ்வியும் கிறிஸ்டியன் சப்ஸும். இதில் ஒரு வீடியோ வேறு போட்டு காமிச்சாங்க. ஆக்சுவலாக மில்லர் தான் அந்த இடத்துக்கு வரணும். இப்போ ஹேமந்த் பதானி வந்து இல்லை நீ போக வேண்டாம் ஸ்டப்ஸு போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க 2 பேர் ஸ்டாண்ட். சமீர் ரிஷ்விக்கு இது வரைக்கும் நிறைய ரன்ஸ் கொடுக்கல. லைக் ட்ரையல் ரன்ஸ் ஃபீல்டில் கொடுக்கல. சிஎஸ்கேவும் சரி இங்கேயும் சரி. கிடைச்ச வாய்ப்பை அவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். 70 கிட்ட அடிச்சிருக்காரு. ஆமாம் 70 அடிச்சிருக்காரு. சூப்பர் பேட்டிங்கு. எல்லாத்தையுமே வச்சு வெளுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டப்ஸும் அவரை அடிக்க விட்டுட்டு இவர் வந்து சிங்கிள் தட்டி கொடுக்கறது, அந்த ரன் பால் அப்படிங்கிற மாதிரியே ஓடிட்டு இருந்தார். சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் 100+ ரன் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக. சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்சு. ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 பக்கம் மாறி மாறி தான் போயிட்டு இருந்துச்சு. ரன் பால் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. நீங்கள் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எல்எஸ்ஜி எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணால் அப்கமிங் மேட்சஸில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. Until then, signing off from Media Sandai. Bye.